வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்த கடவுளுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா. எத்தனை எத்தனை திருநாமங்கள் நம்முடைய முருகப்பெருமானுக்கு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவனுக்கு கார்த்திகேயன் என்கின்ற பெயர் இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த பிரம்ம ஞானத்தை உடையவன், மிகப்பெரிய பிரம்மம் என்பதனால் அவனுக்கு சுப்பிரமணியம் என்கின்ற திருநாமம் இருக்கின்றது. பக்தர்களுடைய மனம் என்னும் குகையிலே உறையக்கூடியவன் என்பதனால் குகன் என்கின்ற திருநாமமும் அவனுக்கு இருக்கிறது. சரவண பொய்கையில் அவதரித்ததனால் சரவணன் என்றும், கங்கையின் மைந்தனாக அவதரித்ததால் அவனுக்கு காங்கேயன் என்றும், உமையின் மைந்தனாக அவதரித்ததால் அவனுக்கு உமாசுதன் என்றும், இப்படி எத்தனை எத்தனை திருநாமங்கள். எத்தனை வைத்து கூப்பிட்டாலும் செந்திலாண்டவா என்று அழைத்தால் அது திருச்செந்தூரைத்தான் குறிக்கும் பெருமக்களே. அப்படி முருகா என்று அழைக்கக்கூடியவர் முன்னால் ஓடி வந்து அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய கும்பாபிஷேகம் இன்றைக்கு. இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு நிறைய பெருமக்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் வருகை தந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இருப்பினும் கூட மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களும் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் வந்து வழிபாடு செய்த இந்த திருத்தலத்தில் இப்பொழுது பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஞான குருமார்களும் வந்து வழிபாடு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். முருகனை ஏன் எல்லோரும் வணங்குகிறார்கள் என்று சொன்னால், முருகனை வணங்கினால் எல்லா கடவுளையும் வணங்கியது போலே, கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளர்கள் யாவரையும் வணங்கியது போலே என்பார் அல்லவா. அதுபோல முருகப்பெருமானை வணங்கினால் எல்லாருடைய அருளையும் நாம் எளிமையாக பெற்றுவிடலாம். முருகன் அப்படி ஒரு வேகமான கடவுள்தான். ஏனென்றால் முருகா என்று அழைத்தால் ஓடோடி வரக்கூடியவன். அதிலும் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் அவன் செய்திருக்கக்கூடிய அருள் விளையாட்டுக்கள் மிக 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 அற்புதமானவை. சண்முகநாத பெருமான் என்று திருப்பெயர் அவனுக்கு உண்டல்லவா. 6 முகங்களோடு இருப்பதனால் சண்முகர் என்கின்ற திருநாமமும் இருக்கிறது. அப்படி இந்த திருத்தலத்திலே உற்சவ மூர்த்திகளாக 4 திருப்பெயர்களிலே 4 வடிவங்களில் 4 விக்கிரகங்கள் இருக்கின்றன. சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடுங்கர், ஆலவாய் அண்ணல் என்று 4 உற்சவமூர்த்திகள் இருக்கக்கூடிய தலம் இந்த தலம் மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த தலத்திலே சண்முகர் விக்கிரகம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்தது. ஒரு முறை வெளிநாட்டவர் சிலர் வந்து அந்த விக்கிரகத்தை கடத்தி சென்று விடுகிறார்கள். கூடவே அங்கே இருந்த ஐம்பொன்னாலான நடராஜர் விக்கிரகத்தையும்